நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே மாமூல் பிரச்சனையில் பார் உரிமையாளருக்கும் திமுக நிர்வாகிக்கும் இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கிரண் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கிரண், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. ராசிபுரம் அருகே மாமூல் தொடர்பாக திமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவர் புதிய பேருந்து நிலையம் பின்புறம் அரசால் அனுமதி பெற்ற பார் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் ராசிபுரம் 24வது வார்டு உறுப்பினர் கலைமணி என்பவர் மற்றும் அவரது மகன் லோக சரவணன் ஆகிய இருவர் பார் உரிமையாளர் ராஜாவிடம் மாமூல் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பார் உரிமையாளருக்கும் திமுக கவுன்சிலர் மகனுக்கும் கடந்த சில தினங்களாகவே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு பார் உரிமையாளர் ராஜா மற்றும் பணியாளர்கள் சிலர் திமுக வார்டு உறுப்பினர் வீட்டிற்கு சென்றுள்ளனர். பார் உரிமையாளருக்கும் வார்டு உறுப்பினருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் இரு தரப்பினரும் தடுத்து நிறுத்தி நிலையில் காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இது குறித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 3 நபர்களை திமுக கவுன்சிலர் மகன் லோகசரவணன் மருத்துவமனையின் உள்ளே புகுந்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து தாக்குதல் தொடர்பாக காவல்துறையினர் மருத்துவமனையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் கவுன்சிலரை தாக்கிய நபர்களை கைது செய்ய கோரி அவரது மகன் சாலை மறியலில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பாக டிஎஸ்பி விஜயகுமார் விசாரணை மேற்கொண்டு இரு தரப்பினரிடம் புகார் மனுவை பெற்றுள்ளார். அதில் பார் உரிமையாளர் ராஜா தெரிவிக்கையில் திமுக கவுன்சிலர் மகன் லோக சரவணன் தனக்கு பணம் தர வேண்டும், அதனை கேட்க சென்ற போது தன்னை அடித்ததாக தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து திமுக கவுன்சிலர் கலைமணி புகார் தெரிவிக்கையில் தனது மகனை கேட்டு வீட்டிற்கு வந்த பார் உரிமையாளர்கள் தன்னை மற்றும் மற்றொரு மகன் ஸ்ரீராம் ஆகிய இருவரை தாக்கியதாக புகார் அளித்துள்ளார். இரு தரப்பினரிடம் காவல்துறையினர் புகார் பெற்று கொண்டு தற்போது விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் மாமூல் கேட்டு தொடர்ந்து தொந்தரவு செய்து வந்ததால் திமுக நிர்வாகிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கிரண். நீ